ஹலோ, வெல்கம் டு சத்யதேவி ஃபேஷன் டிசைனிங். இன்றைக்கி வீடியோவில் சிம்பிளான ஒரு கோட் கலர் தான் பார்க்க போகிறோம். என்னோடய கிளைண்ட் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் கோட் கலர் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் சிம்பிளாக ஒரு கோட் கலர், இதோட பேக் நெக் வந்துட்டு போட் நெக் வச்சுட்டு அதில் ஒரு பேட்டர்ன் பண்ண போகிறோம். இப்போ பேக்கில் போட் நெக்கு, முன்னாடி வந்து கோட் கலர் பண்ண போகிறோம். எப்படி இதில் வந்து சிம்பிளாக ஒரு கோட் கலர் பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட்டில் அதோட நெக்கு வந்து 8.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். 8.5 இன்ச்சஸ் எடுத்ததுக்கப்புறம் அந்த லைன் வந்து எவ்வளோ கிராஸ் ஆகுதோ அந்த ½ இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக கிராஸ் ஆகுது. அது மாதிரி கிராஸாக வி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இதை நான் வந்து லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு டாட்லாம் பிடிச்சதுக்கப்புறம் பிடிச்சிட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போது நான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ காலருக்கு கட் பண்ணிடலாம். அதுக்கு நான் கேன்வாஸை வந்து இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸை இது மேலே வச்சுட்டு ஃபஸ்ட் நான் நெக் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி நெக் ஷேப்பை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதில் ½ இன்ச் வந்து நமக்கு தையலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த மாதிரி நெக்கோட லென்த்தை வந்துட்டு இப்படி நான் ½ பிரிச்சுக்கிட்டேன். டேப்பை ரெண்டாக மடிச்சுட்டு ½ பிரிச்சுக்கிட்டேன். இந்த லைனுக்கு நேராக மேலே வந்து இந்த கோட் ஷேப்பில் நீங்கள் ஷேப்பாக அப்படியே வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பில் வரைஞ்சிட்டு இதை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ½ இன்ச் இந்த பக்கம் தையலுக்கு விட்டுருக்கேன். இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு இதை நான் லைனிங்கில் அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கேன்வாஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் லைனிங்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை மெயின் ஃபேப்ரிக்கோடு வச்சு தைச்சி திருப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஓரமாக ஸ்டிச் போட்டுருங்க. அப்புறம் காலரை இப்படி உள்பக்கமாக வச்சு தைச்சி இப்போ நம்ம வெளிப்பக்கமாக திருப்ப போகிறோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸஸாக தெரியாத கட் பண்ணி விட்டுருங்க.
அதுக்கப்புறம் ஹூக் பீஸ் வச்சுட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம்.